நாவலை பற்றி நான் பார்க்குறேன். நான் ரெண்டாக பிடிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 அல்லது 250 பக்கங்களுக்கு முன்பாக, அதுக்கு பின்பாக என்று கேட்டால் இந்த 230 பக்கங்கள் வரை ஒரு சயந்திரன் சொல்ல மாட்டேன், ஆசிரியர் ஒரு நடுநிலையை போகின்றார். அதாவது ஒரு சம்பவம் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் மக்கள் சார்ந்தோ அல்லது புலிகள் சார்ந்தோ அல்லது இராணுவம் சார்ந்தோ ஒரு விரிவான சம்பவம் நிகழ்ந்தால் உடனே அங்கால புலிகள் சார்ந்து நடத்தப்பட்ட ஒரு விரிவான சம்பவம். உதாரணத்துக்கு அவர் சொன்னார், முஸ்லீம் பிரச்சனை முடிய பேருந்து அந்த என்ன அன்றாக பிரச்சனையை சொல்கிறார். அதுக்கு முன்னால் இராணுவத்தின் கொடுமையை ஒன்றை காட்டிட்டு அதுக்கு பிறகு உடனே அன்றாபுரத்தில் ஏற்பட்ட அந்த படுகொலையை பற்றி சொல்கிறேன். இப்படி கொஞ்சம் 250 பக்கம் பேர ஒரு சமனாக நகர்ந்து கொண்டு போகுது அந்த நாவல். அதாவது அவர் தனி அந்த சம்பவத்தை பார்த்தவராக பார்க்குறாரு ஒழியா, அந்த இடங்கள் நடந்த சம்பவத்தை பார்த்தவராக பார்க்குறாரு ஒழியா, தனக்கொண்ட ஒரு கருத்தை அதுக்குள்ளே எடுத்தவர் போகவில்லை. அந்த வகையில் ஒரு முதல் 200 அல்லது 150 பக்கம் நினைக்கிறேன். அதுவரையில் ஒரு சிறப்பான கதை சொல்லியாக நான் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட இந்த பனி நாவல் என்ன பேர் அவருக்கு ஊரான் கவற்றுடைய ஒரு தன்மை இதுக்குள்ள அந்த 200 பக்கங்களுக்குள்ளே நகர்ல பேர்ந்து வேறு விதமாக அந்த அரசியல் அவர் அதுக்கு பிறகு தான் அவர் அரசியலுக்குள்ள வாங்க. அப்போ அரசியல் என்ற விரைக்குள்ள சில சந்தர்ப்பங்களில் நடுநிலை தவறுற ஒரு போக்கு எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாக இந்த நாவலில் நாவலை எல்லாரும் வாசிக்கணும்ன்றது எனக்கும் நல்ல உடன்பாடு. எல்லாம் அது கொண்டு எல்லாம் ஒன்று இப்படி ஒரு அவதானம். நான் பல நாவல்கள் வாசிச்சிருக்கிறோம் தான். ஆனால் இயற்கை பற்றிய நாவல்கள் கூடுதலாக ரஷ்ய மொழிபெயர்த்து தான் நாங்கள் கூட அவதானிச்சிருக்கிறோம் இயற்கை பற்றிய வர்ணனைகளை. ஆனால் சயந்தன் அந்த இயற்கை பற்றிய வர்ணனை மிக அற்புதமாக இருக்குது. ஒன்று இயற்கை பற்றிய அவதானிப்பு, இயற்கை மட்டுமில்லை மனிதர்கள் பற்றிய அவதானிப்பு கூட மிக துல்லியமாக தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச என்னன்னா அந்த நித்திர தூங்கிட்டு திடீரென்று கண் முழிக்கிறது இருக்கല്ലോ, அதை ஏதோ ஒரு மொழி என்ன மொழிகிறது என்னன்றது நம்ம வந்துட்டோம். அதாவது முளை என்ன மொட்டு விரிகிறன்ற அந்த ஒரு தன்மையை பாவிச்சா அப்படி பல சந்தர்ப்பங்கள் அவதானம் இருக்கு. அந்த மிக அற்புதமாக அந்த இயற்கையை அவதானித்து ஒவ்வொரு சம்பவத்தையும் சொன்ன முறை. அடுத்தது வர்ணனைகளும் ஒரு கட்டத்தில் அந்த மலர் என்ற பாத்திரம் ஒன்றுக்கு இருக்க போகிறான், மூத்திரம் பெய்ய போகிறான். அப்போ மேலே மிருகத்தை பார்க்குறான். மிருகத்தை பார்த்த உடனே அவள் அதுக்குள்ளேயே அந்த ஆதிரியன்ற அந்த விஷயம் அதுக்குள்ளே வருது தானே. அந்த கடைசியில் வர புத்தகத்தில் இல்லை ஆதிரைக்கும் அந்த ஆதிரைக்கும் ஒரு பழக்கம் இல்லை. அவள் நட்சத்திரத்தை பார்க்குறான். அதுவும் என்னென்று கேட்டால் அந்த நட்சத்திரங்களை பார்க்க அந்த மிளகாய் தோட்டத்தில் இந்த வெள்ளைப்பூக்கள் மலர்ந்துருக்குந்தான் அதை ஒரே அதை பார்க்குறேன். ராஜன் சொன்ன மாதிரி அந்த பச்சை அரிசி சிலர்னால் எப்படி ஒரு இது இருக்கும், அந்த ஒரு வெள்ளி சிலர் அந்த விதமான இது. அப்படி இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக அற்புதமாக இருக்கும். அடுத்து என்னென்னா இந்த படிமங்களை பாவித்த முறை. எந்த ஒரு படிமமுமே அந்த சூழலை விட்டு விலகி, அதுதான் ஒரு அற்புதம். வெளியில இருந்து ஒரு படிமத்தை கொண்டு அந்த கதை சூழலில் இருக்கிற விஷயங்களை மட்டும் பாவித்து அந்த படிமங்களை பாவிக்கும். அது எந்த ஒரு படிமமும் வெளியில இருந்து வரையில கதை எப்படி கதைன்ற சூழலோ அதில் அந்த படிமத்தை தெரிஞ்சிருக்கு. அது ஒரு சாதாரணமாக செய்யலாம், ஒரு கவிதையிலே அதை செய்யலாம், ஒரு சின்ன நாவல்லே அதை செய்யலாம். ஆனால் இப்படி ஒரு பெரிய நாவல்லே அதை செய்கிறன்றது எனக்கு ஒரு பிரமிப்பான விஷயம்ன்றதை மறக்கிறார். அது மாதிரி சொற்களை மாற்றி பாவிக்கின்றார். இப்போ நாங்கள் அந்த நேரடியாகத்தான் சொற்களை பாவிக்கிறது, கூடுதலான எழுத்து முறைகளை அப்படித்தான் இன்றைக்கு அது நாவல்களே அது சொற்களை மாற்றி பாவிக்கிற முறை அதிகமாக இருக்கின்ற நாவல்களில். ஆனால் ஜெயந்தனும் அதை மிக துல்லியமாக பாவிச்சிருக்கிறார். அதாவது உதாரணத்துக்கு மலேரியாவால் நான் கஷ்டப்பட்டேன், அல்லது
என்ன மலேரியா எனக்கு நடுக்கம் இவர் அதுக்கு ஒரு சொல்ல போடுறான்னு மலேரியா அதில் துவம்சம் செய்வார் துவம்சம் செய்ய வேண்டியது. அப்போ அந்த விதமாக சொற்களை மாற்றி பார்க்குற முறை அதுவும் இப்போ அது பேச்செல்லாம் இருக்கு வினைச்சொல்லாம் பாவிக்கப்படும். அடுத்தது இன்னொரு முக்கியமான அந்தந்த பிராந்திய மொழிகள் அதுவும் மிக அற்புதமாக இருக்குது. பிராந்திய மொழிகள் என்றைக்குள்ளே ஒவ்வொரு பாத்திரமும் பேசுகிற மொழிகள் வந்து அந்தந்த பிராந்திய மொழிகளாக இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மலையாளத்திலேருந்து வந்த பேசுகிற மொழிக்கும் வன்னிக்குள்ளே இருக்கிற பேசுகிற மொழிக்கும் யாழ்ப்பாணத்திலேருந்து போகிற என்ற பேசுகிற மொழிகளுக்கும் இடையிலான அந்த பிராந்த மொழிகள் மிக அற்புதமாக பாவிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து நான் இது ஏற்கனவே ராஜன் சொன்ன மாதிரி இந்த ராணிக்கும் மணிவண்ணனுக்கும் அதனால் அந்த கதையை நான் சொன்னான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ராணி என்ற ஒரு பாத்திரம் வந்து சிண்டாசன்ற ஒரு பாத்திரத்தை மாதிரி பண்ணுறான். அதுவும் ஒரு காதல்லாம் நான் மாதிரி பண்ணுறான். அந்த காதல் கூட அந்த சமூகத்துக்கு பயந்து ரகசியமாக காதலிக்கிற ஒரு போக்கு அதை வடிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் உகவும் ராணியும் அந்த சிண்டாசன்ற பாத்திரமும் உடலுறவு ஒன்று இருக்கிறது தேப்பன் அதை கண்டுடுறேன். அப்போ அதில் உள்ள ஒரு தேப்பனுக்கு இருக்கிற அவலத்தையும் ஒரு வன்னி சமூகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு அது எவ்வளவு அவலமாக இருக்கும்ன்றதையும் சேந்தன் நல்லா வர்ணிச்சு கொண்டு போகிறார். ஆனால் பேந்தனால் அந்த ராணி பாத்திரம் வந்து ராணி பாத்திரம் வந்து அவர் வந்து இங்கே வவுனியாவுக்கு போன பிறகு இடையில காணாமல் போட்டாங்க. போன பிறகு அந்த ராணி பாத்திரம் மிக வயது உறைஞ்ச பாத்திரம். ஒரு வயது உறைஞ்ச ஒரு பெண் கல்யாணம் செய்ததே 20 வயது அந்த வயது காலத்தில். இப்போ அந்த ராணி பாத்திரம் வந்து ஒரு பிள்ளையும் பிறந்துட்டுது. ஆனால் என்னென்னா அந்த பாத்திரத்தின் பாலியல் தேவைன்றது பாலியல் தேவையை அந்த பெண்ணால் சமூகத்துக்கு அஞ்ச வேண்டியிருக்கு அந்த பாலியல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு. அதுக்காக மணிவண்ணன் என்ற ஒரு பாத்திரத்தோடு உறவு கொடுக்குறான். அப்போ அவனும் வந்து கடைசி வரையில் வேறு கல்யாணம் செய்யலை. அதே நேரத்தில் ஏன்னால் அவனுக்கு ஒரு 3 வயது குறை ஒன்று அதுவும் ஒன்று. அப்போ அப்போ 2 பேருக்கு இடையிலான அந்த உறவு வந்து மிக ரகசியமாகத்தான் பேணப்படுது. கடைசி வரையும் ஒரு இருக்குன்னு தெரியாது அந்த 2 பாத்திரத்துக்கு இடையிலான உறவு. ஆனால் புருஷன் காணாமல் போன பிறகு அந்த உறவை அந்த பாத்திரம் 2ம் வச்சிருக்குது. அப்போ ராணிக்கு ஒரு சமூகத்துக்கு பயந்த ஒரு தன்மை அதில் வெளிப்படுறபடியால் மிக இரகசியமான. ஆனால் அதுக்குள்ளே ஒரு காதல் இருக்கு. காதல் இல்லாமல் அது உடலியல் தேவைக்காக மட்டும் அந்த பாத்திர அந்த உறவு விரையில் அதுக்குள்ளே ஒரு காதல் இருக்கு. அப்போ அந்த காதலை அப்போ அந்த காதலை இதற்கு ஆசிரியருக்கு வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இங்கே வாய்க்குதுன்னு கேட்டால் கடைசியாக அவன் அந்த எல்லாம் என்ன கடைசியாக யுத்த முடிஞ்ச கட்டத்தில் வர்ற அந்த நந்தி கடல் அதெல்லாம் தாண்டி போன பிறகு அவன் இறக்குறான். அவன் போகக்கும் முன்னமும் அவனுக்கு 25,000 ரூபாவை சொல்லி போட்டு கொடுத்துட்டு போகிறான். அவன் முன்னமே அந்த காசை கொடுத்துருப்பான் அந்த பாத்திரத்துக்கு ராணிக்கு. அவனுக்கு ஒரு பயம், இவள் பேசி அப்போ காசுக்காகத்தான் நான் உன்னோட உறவு கொள்றனோண்டு இவள் பேசி போடுவள் என்ற பயத்திலே அந்த காசை அவன் கொடுக்க இல்லை. ஆனால் கடைசியாக இந்த யுத்த சூழலால் வெளியேறக்குள்ளே அவன் சொல்லி போடுவான், நீ என்ன நினச்சிக்கொள், நான் இந்த 25,000 ரூபா உனக்கு தாரோம், இந்த உன்னுடைய மீதான அன்புக்காகத்தான் தாரோம் கொடுத்துட்டு தான் அவன் இருந்து போகிறான். இந்த 25,000 ரூபாவுக்கு பல வகையில் அது உதவி செய்திருக்கு. அப்போ கடைசியில் வந்து அவன் இறந்த பிறகு அந்த ராணி தன்னை வெளிப்படுத்துகிறாள். அதே முழுமையாக வெளிப்படுத்துகிறாளே என்னால் விளங்கி கொள்ள முடியலை. ஆனால் அவன் மீது அந்த காதலை வெளிப்படுத்தி தான் அவள் அணுகிறாள். கட்டுப்பாடு என்ற அதுக்குள்ளோட அவள் அந்த காதலை செத்த பிறகு தான் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறார். காதலை செத்த பிறகு தான் அதில் அவள் அந்த காதலை உண்மையான காதல்ன்றதை நாங்கள் பிடிக்கத்தக்கதாகவும் அவள் புரிஞ்சு அவள் அதை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே தான் இருக்குது. அது சமூகம் சார்ந்த ஒரு கட்டுப்பாட்டின் அவலம்தான். இந்த மலரண்ட பாத்திரம் ஒரு பிடிச்ச பாத்திரம். அதாவது வன்னியில் முன்னமே ஆதிக்குடியாக இருக்கும். அந்த என்ன
அந்த கூட அந்த மலர் பாத்திரம் வந்து ஒரு கிளர்ச்சிகரமான பாத்திரம். ஆனால் பேருந்து இயக்கத்துக்குள்ளே போகிறா, இயக்கத்துக்குள்ளே போய் இயக்கத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறா, இயக்கத்துக்காக இன்னொரு டாக்டரை கல்யாணம் செய்கிறா. அதுகள் ஒரு விஷயம். அதுகளை தாண்டி அது ஒரு கிளர்ச்சிகரமான பாத்திரம். ஏன்னா ஒரு கால் ஒரு பக்கத்துலேயே ஒரு கிளவி ஒன்று செத்துக்கு பாம்பு கடிச்சிட்டு. அப்போ பாம்பு கடித்தால் உடனே அவள் என்ன செய்கிறாள்னா தன் சைக்கிளில் பின்னுக்கு வச்சு ஏற்றி கொண்டு அதுலேயே ஒரு 10 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பயணிக்கிறா. அவள் இப்படியும் அந்த டாக்டரை என்ன வைத்தியர்கிட்ட கொண்டு போகலாம். அந்த பாம்பு கடி போகிற சரியான இதோட போய்கொண்டே இருக்கிறான். கடைசியில் பார்த்தால் அவள் தண்டை வாட்டில் கரைச்சி கொண்டு போகிறாள். கிளவி மௌனமாக இதுக்கு. அப்போ அவளுக்கு என்னண்டு விளங்கு உடனே சைக்கிள் நிப்பாட்டி போட்டு தொட்டு பார்த்தால் உடனே கிளவி சாய்ச்சி வச்சு சேர்த்து. அதுக்கிடையில் அவளுடைய ஒரு பிடிவாதமான உணர்வு இருந்தது. நான் இப்படியும் இவளை கொண்டே சேர்த்து போடுவேன் வைத்தியரட்டி என்று சொல்லி. ஆனால் கடைசியில் அந்த 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 மையத்தை அந்த குணத்தை திருப்பி கொண்டாடுறதுக்கு போடுற கஷ்டம் அதெல்லாம் ஒரு அற்புதமான வார்த்தைகளாலும் அற்புதமான வரிகளாலும் தான் தான் சொல்லப்படுது. நான் என்ன பொறுத்தவரை நான் வந்து நாவல்களை தூரன் பார்க்கத்தான் கூடுதலாக தூரன் வாசிக்கிறதான் விரும்புகிறேன். நான் அதாவது நாவலை தூரன் இப்போ நான் அதுக்குள்ளே போகக்கூடாது. ஆனால் அப்படி இருந்து 2-3 தடவை நான் கசிஞ்சிட்டேன். என்னுடைய கண்கள் கசிச்சு தான் போயிடுச்சு. அந்தளவுக்கு அந்த நாவல்ன்ற படைப்பு முறைகள் மிக அற்புதமாக இருக்குது. லக்ஷ்மன் பாத்திரம். லக்ஷ்மன் என்றால் உங்களுடைய சொல்லணும் நினைக்கிறேன். லக்ஷ்மன்ன்றது ஒரு பாத்திரம். அவரோட தான் கதை தொடங்குது. அவர் என்றால் இயக்கத்துக்கு போய் அவர் ஒரு அந்த 77ஆம் ஆண்டு குடிபெயர்ந்து வந்த குடும்பத்தில் ஒரு சின்னனா வந்து பெயர்ந்து வளர்ந்துவாங்க. அந்த ஒரு பாத்திரம் கடைசியாக இயக்கத்துக்குள்ளே சேர்ந்து இயக்கத்தில் இருந்து அவர் சாகையில் யுத்த முடிவிலேயும் சாகையில் அவரை கடைசியாகவும் கொண்டு வந்து இராணுவம் கொண்டு வந்து விசாரணை செய்யுது. அதில் இருந்து தான் அந்த பாத்திரம் தொடங்குது. அவர் பாத்திரத்தில் அந்த பேரில் தான் இவங்க கொண்டு வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க. லக்ஷ்மணன், சிங்கமலையின் மகன் இந்த எல்லாத்தையும் இந்த உளவுத்துறை பிடிச்சிட்டது. இப்போ அதில் அவர் வந்து அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து அதோட கதை கொண்டு வந்து அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஆசிரியருடைய நல்ல விஷயம் கொண்டு வந்து அவரை அந்த விசாரணைக்கு உட்படுகிறார். அந்த விசாரணையோடு அவரை பற்றிய விஷயம் இல்லாமல் போகுது. பேருந்து அவருடைய வளர்ந்த விஷயங்கள் நாவலுக்கு இடையில விருது, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்ற விஷயம் நான் எதிர்பார்த்தேன். சிலுவலை கடைசி முடிவு அவரை பற்றி தான் பெருமண்டு அதுவும் இவரே இல்லை. இப்போ அதிலே இருந்து நான் என்ன பார்த்தேன் என்றால் அந்த கிளைக்கதைக்கான ஒரு அற்புதமான இடத்தை அதில் விட்டுட்டு போகிறேன். அந்த கிளைக்கதை அதாவது நாங்கள் வாசகனுக்குரிய இடமாக அதை விட்டுட்டு போகிறோம். அவருக்கு என்ன நடந்தது நாங்கள் தான் ஊகிக்க வேண்டும். வாசகர் அதில் விட்டுட்டு போகிறேன். சுனாமியை பற்றிய பல தகவல்களை இந்த நாவலில் இருந்து நாங்கள் பார்க்கலாம். சுனாமின்ற அந்த கொடுமை, சுனாமி எப்படி அந்த மனித அவலத்தை ஏற்படுத்தினாங்க அந்த கொடுமையை பார்க்குறதுக்கு நியாயமான சந்தர்ப்பங்கள் இதில் இருக்குது. அடுத்த எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு விஷயம், பாசிட்டிவான விஷயம் என்னென்னா இந்த போர் சம்மந்தப்பட்ட உண்மையிலே நான் இந்த போர் படங்கள் பார்க்குறதுலே எனக்கு விளங்குறேன். இல்லை போர் படங்கள் போர் நடக்கக்குள்ளே இப்படி அந்த ஆயுதங்கள் நான் விளங்குறேன். ஆனால் இந்த நாவலில் அந்த போரை பற்றி ஒரு கொஞ்சம் தான் சொல்கிறேன். நான் அதுக்குள்ளார அந்த போர் என்ன அந்த போரில் பாவிக்கப்படுற மொழிகள், போரில் பாவிக்கப்படுற இந்த ஆயுதங்கள் அதை பற்றி ஒரு புரிதலை எனக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கு. இப்போ பார்த்தேன் இதே பாஜபுராவை பார்த்தா நான் போர் படம் இனி பார்க்கலாம்ன்றது தன்னைக்கு என்ன கொண்டு வந்து விட்டு இருக்கு. அந்த இன்னொரு 2 பாத்திரத்தை பற்றி சொல்லி போட்டு போனா தான் விமர்சனத்தை நீங்கள் விளங்கி கொள்ளலாம். அத்தார், சந்திராண்டு 2 பாத்திரம். அப்போ சந்திரான்றது ஒரு உயர் சாதிப்பன் யாழ்ப்பாணம், 2 பேரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தது தான். அத்தாரம் சந்திரா. அப்போ சந்திரா வந்து உயர் சாதிப்பன். அப்போ அத்தார்ன்றது ஒரு என்னுடைய ஒரு பாபர் தொழில் சிகை அலங்கார தொழிலாளி இந்த மகன். இப்போ இவைக்கு இடையில் காதல் வந்து இவர் 2 பேருக்கும் அந்த யாழ்ப்பாணத்தில் அதுக்கான சூழல் இல்லை. சந்திரான்ற தகப்பன் வந்து அது துப்புரவாக இல்லை.
குடும்பமே ஏற்கையில். ஆனால் தகப்பன் பேருந்து தாயும் சகோதரங்களும் இடையில் வந்து போயினோம். ஆனால் இருக்கையில் அப்போ அதால் இவ என்னன்னா இவ வந்து வன்னிக்கு குடியேறினான். இந்த வன்னிக்கு குடியேறின இடத்துல தான் இந்த லக்ஷ்மணன் தகப்பன் அந்த ராணி ஏற்கனவே இருக்கிற பாத்திரம் வள்ளியாள் என்ற அந்த பாத்திரம் எல்லாம் முத்து வள்ளியாள் என்ற பாத்திரம் எல்லாம் மலையகத்தில் இருந்து வந்த பாத்திரங்கள். அந்த பாத்திரங்கள் இவை எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துக்கு வரணும். இந்த இடத்தின் பேரை நான் மறந்துவேன். அந்த இடத்துல தான் இவைக்குள்ளான உறவுகள் வருது. அதாவது ஒரு மலையக குடும்பம் ஒரு அங்கே இருக்கிற குடும்பம் மலர்ன்ற குடும்பம் அங்கே இருக்கிற குடும்பம், அது வன்னி குடும்பங்கள், மீனாட்சி சங்கிலியன் 2 பேரும் ஒரு குடும்பம். அப்போ இருக்கிற அதோட இந்த அத்தார் சந்திரா 2 பேர்த்த குடும்பமும் ஒரே இடத்துல வன்னியிலே ஒரே இடத்துல இருந்து வருவினம். இவைக்கிடையிலான ஒரு அந்யோன்யம் தெளிவுபடுத்தப்படுது. ஏன்னா அந்த இடத்திலே அவைக்கிடையில் ஒரு அந்யோன்யம் எல்லாத்தையும் கடந்து இருக்க வேண்டியது கட்டாயம். சாதி இனம் எல்லாத்தையும் கடந்து, அதாவது அவர் மலையகத்தில் இருந்து வந்திருந்தாலும் அவையோட சேர்ந்து இந்த குடும்பங்கள் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்று சொல்லாட்டாலும் அது ஒரு கட்டாயம். அந்த சூழல்லே அப்படித்தான் வாழலாம். அப்படி அந்யோன்யமாக இருந்த போதும் கடைசியாக வெள்ளையன்ன்றது அங்கே இருப்பாக இருக்கிற ஒரு பாத்திரம், அந்த சங்கிலின்ற மகன். அதே நேரத்தில் முத்துன்றது இந்த மலையத்தில் இருந்த ஒரு பாத்திரத்தின் மகன். அப்போ 2 பேருக்கும் கல்யாணம் செய்ய போயக்குள்ள மீனாட்சி என்ற அந்த சங்கிலி என்ற மகள் வந்து மனைவி வந்து கொஞ்சம் வச்சப்படுறான். அது என்ன சாதியோ தெரியாது, அந்த மலையகத்திலிருந்து வந்த வழியால் என்ன சாதியம். ஆனால் சாதியும் வந்து அவை வந்து என்ன சாதி அருந்ததிய சாதி, உண்மையாகவே அருந்ததிய சாதி. அந்த கதையின்படி அந்த அதாவது அந்த முத்துன்றதான் அருந்ததிய சாதியை சேர்ந்த ஒரு பிள்ளை. அப்போ அந்த முத்துவுக்கு தான் வெள்ளையனை திருமணம் செய்ய கேட்கிற போது அதாவது என்னென்றால் அந்த இவ்வளவுதான் அந்யோன்யமாக பழகினார். கல்யாணம் என்ற உடனே அதில் ஒரு அதாவது இணைவு என்ற உடனே அதில் ஒரு கேள்வி வருதுன்றதை ஆசிரியர் எழுப்பி போட்டால் அது இயற்கையும் உண்மையும் கூட. ஆனால் இதில் ஒன்று என்னென்றால் அந்த அப்படி ஒரு கேள்வியை, அதாவது போய் சந்திராதான் போய் பேசுகிறார். ஒரு பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாவது இங்கே இருக்குது. யாழ்ப்பாணத்தில் பேசக்கூட முடியாது. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் போய் ஒரு உயர் சாதி பெண்ணியோ அல்லது ஆணையோ மாப்பிள்ளை கேட்குறன்றது இயலாத விஷயம். ஆனால் இதிலே அது நினைக்கிறேன் அது வன்னியின் தன்மையும் அப்படி இருக்கு. அந்த தன்மையாக அப்போ அதை அதன் இதென்னண்டா வன்னியை பற்றி ஆசிரியர் கூட புரிஞ்சு கொண்டதன் வெளிப்பாடு நான் பார்க்கிறேன். இவ்வளவும் நான் பார்த்த பாசிட்டிவான விஷயங்கள். இன்னும் பொறுத்தவரை அதுக்காக ஒரு மைனஸான விஷயங்களையும் நான் என்னுடைய பார்வையில் எனக்கு ஆரம்ப கதையில் வந்து இவர் அதாவது லக்ஷ்மண் என்ற கதை முடிவில் வந்து வாசகர்கள்ட்ட பல கிளைகளை விட்டது கூட கிளைக்கதை, அதாவது வாசகர்கள் மிச்சத்தை யோசிக்கும். ஆனால் பேந்து வர்ற சம்பவங்களை பொறுத்தவரை எனக்கு பார்க்கணும்னா சம்பவங்கள் கூடின மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இந்த எல்லா சம்பவங்களும் அவரே சொல்லி போட்டு போகிறார். எங்களுக்கு ஒரு தொடரை விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு தன்மையை என்னால் கண்டுகொள்ள முடியாது. அதாவது சம்பவங்கள் அதிகமாக இருக்கின்றதை நான் பார்க்குறேன். சம்பவங்களை எல்லாத்துக்குமான சம்பவங்களையும் அவரே சொல்லிவிட்டு போகிறபடியால் அந்த வாசகர்களுக்கான தொடர்ச்சியை கண்டுகொள்ள முடியும். வாசகர்கள் தாங்களாக இது இந்த தொடர் இப்படி இருக்கலாம் என்ற ஒரு இதை கண்டுகொள்றதுக்கான சந்தர்ப்பம் அதுக்கு பிறகு பெரிய அளவில் என்ன பொறுத்தளவே இல்லாமல் போகும். அது ஒரு பிழை இனமாக நான் பார்க்குறேன். அதாவது கிளைக்கதைகளுக்காக இடம் இல்லாமல் போகிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த தரப்படுத்தல் விஷயத்தை பற்றி இடையில் மேலால் சொல்லி போட்டு போகிறேன். எனக்கு என்னென்னா அந்த தரப்படுத்தல்ன்றது உண்மையிலே ஒரு தெரியுமோ எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல. இந்த யாழ்ப்பாண குடா நாட்டுக்கு தரப்படுத்தல்ன்றது உண்மையிலே ஒரு பொதுவான
பிரச்சனை இல்லை. அது யாழ்ப்பாண குடாநாட்டுக்கும் வன்னிக்கும் வன்னிக்கு அது அந்த தரப்படுத்த பயன்படுத்தப்பட இல்லை. ஆனால் யாழ்ப்பாண குடாநாட்டெலாம் பயன்படுத்தப்பட்டது. அப்படி இருந்தும் அதாவது இந்த யாழ்ப்பாண குடாநாட்டுக்கான அந்த தரப்படுத்த முறையை முழு தரப்படுத்தலை பற்றி இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அதுக்குள்ளே கூட நுழைஞ்சிருக்கலாம்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். தரப்படல் வந்து என்ன நடந்தது கேட்டால் உண்மையில் இனப்பிரச்சனை எங்கே ஆரம்பித்தது கேட்டால் எல்லா பகுதியில் தான் உண்மையிலே ஆரம்பித்தது. அதாவது என்ன குடியேற்றங்கள் சிங்கள குடியேற்றங்கள் நிகழ்வுக்குள்ளான் இனப்பிரச்சனை ஆரம்பமாங்க. ஆனால் அந்த ஆரம்ப கட்டத்தில் இனப்பிரச்சனைக்கான எந்த ஒரு பிரச்சனையாக அந்த எல்லை கிராமங்களோ அல்லது எல்லை மாவட்டங்களோ அதை பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள இல்லை. ஆனால் இப்போ அது பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளப்பட்டதென்றால் இந்த யாழ் குடாநாட்டிற்குள்ள தரப்படுத்தல் அமல்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த பிரச்சனை தமிழருக்கான பிரச்சனையாக உருவாகும். ஆனால் லொஜிக்கின் படி எல்லா பிரச்சனை வந்தவுடனே தமிழருக்கான பிரச்சனை போகணும். அப்போ நான் இங்கே சொல்ல வரேன் என்றால் அதாவது இந்த யாழ் குடாநாட்டு கொஞ்சம் கூட தமிழற்ற பிரச்சனையே முழு தமிழற்ற பிரச்சனையாக்கித்தான் இந்த தமிழ் தேசியம் உருவானது. அதாவது தமிழ் தனிநாடு தமிழ் தேசியம் ரெண்டு விஷயத்துல சொல்லியிருக்கேன் என்றால் அப்ப அந்த அந்த அது வந்து இதிலே அவர் அதை சுட்டி போட்டு போறார் அந்த தரப்படுத்தலை. அதாவது சாராயம் என்ற அந்த பாத்திரம் வந்து கன்னிக்குள்ளே இருந்து எக்ஸாம் தான் சொல்கிறேன். இங்கே இருந்தால் தான் நான் பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டி போகலாம்ன்றது தான் நான் போகிறேன். ஆனால் ஆசிரியர் என்ற பாத்திரத்துக்கூடாகவோ அல்லது வேறொரு பாத்திரத்துக்கூடாக இந்த உண்மையை இன்னும் தெளிவுபடுத்தியிருக்கலாம்ன்றது என்னுடைய அபிப்பிராயம் கதையில். அதுதான் என்னுடைய இதை வழிய வளர்ந்து உண்மை இதுதான். ஏனென்றால் ஒரு குடாநாட்டுக்கான பிரச்சனையை முழு தமிழருக்குமான பிரச்சனையாக மாற்றின தான் இந்த தனிநாட்டு கோரிக்கை என்ற ஆரம்பமே. அடுத்த இன்னும் ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. அது இந்த சந்திரா அத்தை சந்திரா அவலத்துக்குள்ளாகிறான். சந்திராவும் சேர்ந்துதான் இந்த வன்னியில் இருக்க கூட போர் அவலத்துக்குள்ளாகிறான். ஆனால் சந்திரா வந்து இறக்குறதுக்கும் இப்போ போரின் இந்த முழு பிரச்சனையும் போரின் அவலமாக சந்திராவின் பிரச்சனையை எப்படி எழுதுறதுன்றதுதான் என்னுடைய பிரச்சனையாக இருக்கு. இப்போ சந்திரா வந்து இறக்குறதுக்கு முன்னம் சில விஷயங்கள் அவருக்கு நினைவுக்கு விருந்து. தன்னோட படித்த பிள்ளைகள் அவையெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு வந்து தானே வேட்டவை போக தன்னை 5 பிள்ளைகள் சொன்னது அந்த விஷயம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறான். இடையில இன்னொரு நினச்சி பார்க்குறா தான் சிலவளை இந்த சாதி மாறி கல்யாணம் செய்த வழியாக தான் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை நான் அப்படி எடுத்துக்கொள்ளாண்டு உடனே அவள் வந்து அடிமனம் ஆழ்மனம் அதை மறுக்கு இதென்ற போதும். என்னுடைய பிரச்சனை என்னென்றால் அவள் வந்து அந்த யோசனை அதுகளை பார்க்கக்குள்ள தனியாக போரின் அவலத்துக்கு உட்பட்டதை தவிர சாதி மாறி கல்யாணம் செய்ததால்தான் அவளுக்கு இந்த அவலம் ஏற்பட்டதோ என்றது ஒரு பதிவும் அதுக்குள்ளே சேர்ந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னு கேட்டால் அப்படி ஏனென்றால் அவங்க கூட படித்த பிள்ளைகள் அது எல்லாமே ஒரு நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி தான் காட்டப்படுது. தாய் தகப்பனும் இந்த போனால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியவில்லை. ஆனால் இவ மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறா என்று பார்க்கக்குள்ள அப்போ சாதி மாறி கல்யாணம் செய்தது தான் இவவுக்கான அவலத்துக்கான காரணமாக உண்டு என்னால் பார்க்குற ஒரு போக்க இந்த நாவலில் ஆசிரியர் விட்டுட்டு போகிறாருன்னு தான் நான் நோக்கிறேன். இந்த உண்மையிலே எனக்கு இதில் இந்த சங்கிலியை சாகடித்த விஷயத்திலையும் சந்திராவையும் சந்திராவை கடைசியில் வேற கொண்டு வந்துருக்கு. அது சந்திரா வந்து இடையில வந்து சாகுறா அந்த போர் அவலத்துக்குள்ள விரைக்குள்ள செயல்பட்டு அவள் சாகுறா.
அதை தொடர்ந்து அத்தாரும் அவரோட கூட இருந்து அவருக்கும் செயல்பட்டு அவர் தான் அந்த இடத்தை விட்டுட்டு அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்றால் அந்த அத்தாரை அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கான ஒரு அவன் தேவையண்டா உயிர் வாழ்றதுக்காக திரும்பி போயிருக்கலாம். ஆனால் அவன் தன் காதலி தன்னோட கூட வாழ்ந்தவள் என்ற தன்னோட கூட வாழ்ந்தவள் என்ற அடிப்படையிலே அவள் அந்த பாத்திரத்தை விட்டுட்டு அந்த சந்தாவை விட்டுட்டு போகிற அத்தை விரும்பவே இல்லை. அந்த வகையில் அந்த இடத்துல ஆசிரியர்கள் நல்ல நிலப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். இருந்தாலும் சில வேளை இன்னொரு பக்கத்தால் பார்க்க உள்ள அத்தார் உயிர் வாழ்றதுக்கான ஒரு உரிமையை சில வேளை அதில் மறுக்கப்படுவது கொண்டு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அந்த அத்தார் ஏன் நிற்கணும் என்று அவருடைய உயிர் வாழ்வுக்கான உரிமை மறுக்கப்படுது. அவர் நின்றதை நான் ஏற்கிறேன். அதே நேரத்தில் அப்படியும் ஒரு கேள்வி எழுது. அவன் உயிர் வாழ்வதற்கான சில வழி அவன் அந்த சமூகத்துக்காக பயந்து நின்றானா என்று அப்படி பார்க்கக்குள்ள அவருக்கான அந்த ஒரு கேள்வியும் எழுதுவதற்கு இடம் இருக்கு. ஆனால் அவர் அந்த இடத்துல நின்றதைத்தான் நாம் பெருமையாக பார்க்கிறோம். இன்னும் முன்னுக்கு ஒரு சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தை பற்றி ஒரு பிரமிப்பை ஆசிரியர் சொல்லி போட்டு போகிறார். அந்த எந்த பாத்திரம் யாழ்ப்பாணத்துக்கு போகலாமா வெள்ளையும் போலோட யாழ்ப்பாணத்தை பற்றி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகிறார் ஆசிரியர். அது எனக்கு சில விட இருக்கலாம். ஆனால் அந்த பாத்திரத்துக்கு அது பிரமிப்பாக இருக்கலாம். லட்சுமணன் பிரமிப்பாக உண்மையிலே அப்படி ஒரு பாத்திரத்துக்கு அது பிரமிப்பு ரெண்டாயிரம் ஆசிரியர் தான் அதை படைக்கிறேன். உண்மையிலே அந்த பாத்திரத்துக்கு அப்படி ஒரு பிரமிப்பு இருக்குமோன்றதும் எனக்கு அதை பிரமிப்பை இல்ல அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு யாழ்ப்பாணத்தை அப்படித்தான் கட்டுறவர். ஆனா அவரை வலியத்தை விட மாட மாளிகைகள் கூட கற்பனை பண்ணதான் எழுதப்படுது. இருந்து வாழ்வது பாத்திரம் வந்து யாழ்ப்பாணத்தை பிடிப்பாங்க அப்படி நிறைய ஆசிரியர் நல்ல அப்படி பார்க்கப்படுவதால் அடுத்தது என்னன்னா இறுதிக்கு வருவோம். இறுதியில் என்னன்னா இந்த ஆதிரி என்ற பாத்திரம் வந்து இடையிலே உருவமும் விளையில்லை. இந்த புத்தகத்துக்குரிய பெரிய ஆதிரி. ஆனால் அவன் என்னென்னா அந்த இல்லை காவலாளியாக இருந்து இறந்து விடுறார் என்ற அந்த அவ பற்றி கொஞ்சம் இதாக ஆசிரியர் அதில் வெளிப்படுத்துகிறார். அவன் பாத்திரம் என்ன அவள் எப்படி இருந்தான்றதை அந்த பாத்திரத்தோடு சேர்ந்து தான் நான் அந்த போரை பற்றிய விஷயத்தையும் அவன் பாத்திரத்தை கூட தான் நான் புரியக்கூடியதாக இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு இது என்னென்றால் அந்த ஆசிரியர் என்ற பாத்திரத்தை வந்து கடைசியில் ஆசிரியர் தன்னுடைய நோக்கத்துக்காக கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட பாத்திரமுன்றதும் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி அந்த சிவராசன் என்ற பாத்திரம் ஆதிரியை பற்றி எனக்கு சொல்கிறத வந்து எனக்கு அதில் எனக்கு ஒரு கவர்ச்சி விரைவு. அவர் அந்த அழுகிற முறை அது எல்லாமே ஒரு போலித்தனமாக இருக்கிற மாதிரி. உண்மையிலே ஆதிரி ஒரு உயர்ந்த பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே என்னாலே அந்த உயர்வை எனக்கு எடுக்க முடியாமல் இருந்தது. ஏன்னு கேட்டால் இந்த பானு போன்ற பாத்திரங்களை பானு தானே இந்த கடைசி வேற தீபன் போன்ற பாத்திரங்களை பிரமிப்பாக ஏற்கனவே அறிஞ்ச அளவுக்கு இந்த ஆதிரை வந்து எனக்கு தீவனோட பாத்திரத்தை பற்றி யாருக்கும் தெரியுமா? இது பாத்திரம் இல்லை, அது உண்மை தீவன் இரண்டால் அவன் உரையாடலை வந்து கேர்னல் தீவனுக்கும் மற்ற புலி போராளிகளுக்குமான உரையாடலை வந்து இராணுவம் ஒட்டுக்கட்ட இடத்துல தீவன் சொல்றார், இல்லை நான் இந்த போராட்டத்துக்காகவே நான் வெளியிட வர மாட்டேன். வேற மற்ற புலியர் சொல்லினா நீ விட்டுட்டு வாண்டு. அப்போ இது நான் ஏற்கனவே அறிந்த விஷயம். அப்போ தீவன் சொல்றார், இல்லை நான் இந்த போராளிகளோட இருந்து சாவனையோடைய நான் கடைசி வரையும் விட்டுட்டு வர மாட்டேன் சொல்லி இப்போ இந்த செத்தையை போகிறார்.
அப்போ அந்த அந்த பாத்திரத்தை நான் பிரமிப்பாக பார்த்த அளவுக்கு இந்த ஆதிர பாத்திரத்தை என்னால் இதுக்குள்ள பிரமிப்பாக பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் அந்த அந்த கதையை முடிக்கிறக்கோ அல்லது ஏற்ற விதத்தில் ஆசிரியர் அந்த பாத்திரத்தை படைச்சார் வந்து எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. என்னால் அது உண்மையில் அந்த சிவராசன் அழுக முறை வந்து எனக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கல. அதோட மௌனமாக இருந்தால் கூட அது பெரிய தாக்கத்தை செலுத்தி இருக்கும். சிவராசன் அழாமல் அது ஒரு மௌனத்தை வெள்ளையன் மூலமான ஒரு மௌனத்தை கொடுத்துருந்தா சில தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் இந்த சிவராஜனோட பாத்திரம் அழுகிற முறையில் அது ஒரு தாக்கமாக விளைவிக்கும். இதே கடைசியில் இன்னொரு விஷயத்தை நான் பார்க்குறேன் என்றால் அந்த அந்த ஆதிரியன்ற பாத்திரம் எப்படி போராட்டத்துக்கு வாராண்டா மட்டக்களப்பில் இருந்தால் வாரா, கிளப்பிலேங்க இல்லை. அப்போ அவள் எப்படி வாரான்னு கேட்டால் அவள் முஸ்லீம் ஊர்காவற்பட வந்து அவங்க தேப்பனை கொண்டு சித்திரவதை இது கொலை செய்யும். அப்போ அந்த இதில் இருந்தால் அவள் போராட்டத்துக்கு வாரான். இப்போ அதில் என்ன நான் பார்க்குறேன்னு கேட்டால் ஆசிரியர் அந்த அந்த சம்பவத்தை கொண்டு வந்து முஸ்லீம்கள் மீது ஒரு முள்ளை குத்தி போட்டு போகிறாரு எனக்கு ஒரு கேள்வியாக. முஸ்லீம்ங்க அந்த முஸ்லீம் ஊர்காவற்பட கொண்டே சித்திரவதை தத்துவப்பனை சித்திரவதை செய்ததன் மூலம் அதை சொல்ல கடைசியில் சொல்ல கூடாதான் அவள் போராட்டு வரண்டைக்குள்ள அந்த முஸ்லீம் சமூகத்தின் மீது ஒரு முள்ளை குத்தி போட்டு ஆசிரியர் போகிறாருன்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. நன்றி.